பாத்து பத்திரமா டைட்டா பிடிச்சு உட்காருங்க. பிடிச்சிருந்தா உட்காருங்க. போலாமாம்மா? போலாம்ப்பா. அதையா காலைல சீக்கிரமா வந்து சேருங்க. வரேன். பாத்து பத்திரமா கொண்டு போங்க. ஃபாஸ்டா போவீங்க, மேடு பழத்த போவீங்க. அப்புறம் மீன் குழம்புலாம் திறந்து ஊத்திக்கும். இப்போ ஏன் மேல இருக்க அக்கறைங்க சொல்லலையா? பாத்து போங்கன்னு மீன் குழம்பு திறந்து சொல்லியிருக்கடா. அது இப்போதான் தெரியுமா உங்களுக்கு? மீன் குழம்பு தான் பத்திரம் சொல்லிருக்கா. ஏடியே சீக்கிரமா வந்து சேருங்க நாளைக்கு. சரிங்க. போலாம். ஏமா நம்ம நேரம் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு தங்கச்சியை பார்த்துட்டு அப்புறமா நம்ம வீட்டுக்கு போலாமா? ஆமா நானே சொல்லணும்னு நினைச்ச நேரம் தங்கச்சி வீட்டுக்கு வண்டியை வண்டியை பத்தி எத்தனை நாள் ஆகுது கண்ணே நிக்குது அப்படியே. அவகிட்ட சொல்லாதீங்க, நம்ம அங்க போனோம்ல. சொல்ல மாட்டேன், நீ சொல்ல மாட்டா. என்ன வண்டி சாவி இல்லையா என்ன? இருக்குடி. கிளம்புங்க, பொழுது போகுது. எங்கே நின்று இருக்கீங்க? அத்தை வீட்டுல போன உடனே குழம்புலாம் சுட வைங்க, மீன்லாம் சுட வைங்க. சொன்ன ஞாபகம் இருக்குல்ல? பூனை அழுத்திட்டு போட போதே அம்மா எல்லாம் ஞாபகம் இருக்கு. கிளம்புறேன். பசங்க எல்லாம் பத்திரமா கையில பிடிச்சிக்க கூட்டத்துல. அதான் நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. ஏன் காலைல அலாரம் வச்சு சீக்கிரமா எழுந்து வேலை கிளம்புற வழியை பாருங்க. தூங்கிடாதீங்க. அத்தை எழுப்பிடுங்க அவரை. சரி இவ்வளவு 8 மணிக்கு தான் எந்த தினமும் நான் தான் உன்னை எழுப்பிடுறேன் பாரு. ஊரே மெச்சிக்கிற மாதிரி எப்படி பேசுறா பாரு. பாக்குறவங்க பொண்டாட்டி காலை 4 மணிக்கெல்லாம் எழுந்து புருஷனை எழுப்பி விட்டு எல்லா வேலையும் செய்யறா போகுது அப்படின்னு நினைச்சுக்கோனா அதுக்கோசம் ஊரே மொத்தத்துக்காக. என்னங்க குசுன்னு பேசினீங்க? வண்டி ரசிக்கலாம். அத்தை வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. பண்றேன். எங்க மாடுக்கு போன உடனே கொஞ்சம் தண்ணி காட்டுங்க. கொஞ்சம் பில்லு கூட புடிங்கி போடுங்க. அந்த பசியில இருக்கும். சரி. எங்க போயிட்டாங்களா தூரமா? காது கேட்காது. இந்த பொம்பளை பிள்ளைங்க கிளம்புதுங்க. எவ்வளோ நேரமா கிளம்புதுங்கடி அம்மா. ஐயோ திருவிழா முடிஞ்சு போயிடும் பொழுது. டயர்டே ஆயிப்போச்சு எனக்கு. திருவிழாக்கு போவேன் அது கூட டயர்ட் ஆயிப்போச்சு. ஏண்டியா இப்பயாவது வருவீங்களா? வர மாட்டீங்கடியா? மணி ஆகுதுடியா. வாங்க சுத்தி போலாம். ஏமா ஒரு வழியா கிளம்பி வந்துட்டீங்களா? அதையா பாத்தியா 2 பேரும் பாவம் எப்படி இருக்காங்கன்னு? அக்கா சின்ன வயசுல நம்மள பார்த்த மாதிரி இருக்குல்ல? நம்ம 2 பேரும் எப்படி இவ்வளவு ஒல்லியா இருந்தா? சின்ன வயசுல ஒல்லியா தானே இருந்தா. கல்யாணம் குழந்தை பிறந்த பிறகு தான் குண்டாயிட்டான். அப்படியா? ஆமா நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒல்லியா தான் இருந்தேன். இப்பதான் சதீஷ் சஞ்சலாம் போனதுக்கு அப்புறம் குண்டாயிட்டேன். வாணியை பார்த்தா என்ன பாக்குற மாதிரியே இருக்கு எனக்கு. சித்தி டைம் ஆகுது கத்தினீங்க. இப்போ நின்று கதை பேசினீங்க. வாங்க போலாம். ஏடி சஞ்சு எங்கடி? உங்க கூட தானே இருந்தாவா? ஐயோ உள்ள இருந்தாலே. சஞ்சு வந்துட்டாமா? வந்துட்டியா? அக்காங்களா வரும்போது என்ன பண்ண உள்ள நீ? அவ கூட வேற தானே என்ன உன்னை விட்டுட்டு போயிட்டு வீட்லயே. அத்தை கிட்ட பேசிட்டு இருந்தம்மா. பெரிய மனசியே பேசிட்டு இருந்தா. சரி வாங்க போலாம். என்ன தூக்குங்கம்மா? ஐயோ இப்பயே ஆரம்பிச்சுட்டு தூக்க சொல்லுது. வேணா நீ கோயிலுக்கு வர்த்தாவல திருவிழாக்கு வர்த்தாவல நீ பாத்துக்கிட்டே பேசினா தூக்கி முடியாதனால. எனக்கு கால் வலிக்க தூக்குங்க. நான் நடக்கிறதே பெரிய விஷயம். உன்னை வர தூக்கின்னு போனோமா? அதுக்குதான் எங்க போனாலும் உங்க அப்பனை எடுத்துக்கிறது. உங்க அப்பா உன்னை தூக்கின்னு வருவாரு. சஞ்சய் என்கிட்ட வா, நான் தூக்கிக்கிறவன. ஐயா ஜாலி பெரியமா தூக்க போறாங்க என்ன? ஏக்கா உன்னாலே மாதிரி நடந்து வர முடியுமா? எவ்வளவு தூரம் போக வேண்டியது இருக்கு. அவ்வளவு தூக்கி எப்படி நடப்பீங்க? நடந்து வரட்டும் விடுங்க. தூக்க முடியாது உங்களால. இந்த தூரம் தூக்கி வரண்டி, அதுக்கப்புறம் நடந்து வரட்டும். இப்ப கொஞ்சம் தூரம் தூக்கி வருவாங்க. பெரியமாவை பாவம்ல, அவங்களுக்கே கால் வலி. அவங்களால உன்னை தூக்கி வர முடியாது. நான் கொஞ்சம் தூரம் தூக்கி வருவாங்க, அதுக்கப்புறம் நடந்துதான் வரணும். சரிம்மா. சரி விடியா. வாங்க போலாம். இந்த சதீஷ் பையன் என்ன பண்ணினதுன்னே தெரியல. அருண் கூட தாண்டி இருக்கான். ஃபோன் பண்ணி கேட்டியா? ஆமா அருணே ஃபோன் பண்ணா. அத்தை இன்னும் கிளம்பி வரலையா அப்படின்னு கேட்டான். தானே கிளம்பி நிற்காங்க, அவன் வந்துடும் ஒரு 1/2 மணி நேரத்தில் அப்படின்னு சொன்னேன். போன முதல்ல பிரசாதம் கொடுப்பாங்களா? அதெல்லாம் வாங்கிக்கலாம். என்ன பிரசாதம் வாங்க மாட்டீங்களா? கோயிலில் கொடுக்குற பிரசாதம் எவ்வளோ சூப்பராக தெரியுமா? சக்கரை பொங்கல், அந்த புளி சாதம், சுண்டல் எல்லாம் செம்மையாக இருக்கும் தெரியுமா? பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு தான் போறேன் இப்போ திருவிழாக்கு. ஆமா வாங்கி கொடுத்து அந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க. வாங்க அத்தாடியோ இது என்னடி இது? சாமி பார்க்கறதுக்கு நிற்கிற லைனா? பிரசாதம் வாங்கறதுக்கு நிற்கிற லைனா? என்னடி பிரசாதம் வாங்கறதுக்கு தான் இவ்வளோ கூட்டம் நிற்குது? அம்மாடியோ எங்களுக்கு பிரசாதம்லாம் வேணாம். ஆமா எனக்கு கூட வேணாம்ப்பா. என்னைய கோயிலுக்கு வந்து பிரசாதம்லாம் வேணாம்லாம் சொல்லக்கூடாது. வாங்க லைன்ல போய் நிற்கலாம். லைன் போயிட்டே இருக்கும். இப்போ என்னக்கா லூசு மாதிரி பேசுறேன்? இந்த லைன் எப்போ போறது? ஐயோ என்னால இந்த கூட்டத்தில் நிற்க முடியாதுப்பா. வேற என்ன பண்றதுப்பா? பிரசாதம் வேணா ஒன்றும் வேணா. வா போலாம். அம்மா எனக்கு சக்கரை பொங்கல் வேணும். அப்படியே வாய் மேலே குத்துவேன். வீட்டில் செஞ்ச சக்கரை பொங்கல் சாப்பிட போகிறது கிடையாது. இப்போ வந்து சக்கரை பொங்கல் வேணும். 1000 கணக்கில் கூட்டம் நிற்குது. யாரும் லைன்ல நின்று சக்கரை பொங்கல் வாங்க முடியும்? அடி வாங்க ஒத்த வாங்க போற பார்த்துனே பண்ணி. சக்கரை பொங்கல் வேணும். சஞ்சுமா நீ அழுவாத. பெரியமா வந்து உனக்கு வாங்கி தரவா? நம்ம போய் லைன்ல நின்று வாங்கலாம்னா? என்ன உங்க ஆத்தாக்கு முன்னாடி கிரிக்கெட் பிடிச்சி போச்சா? நான் இந்த கூட்டத்தில் நிற்க போதா? அம்மா சஞ்சுதான் கேட்குறாங்கன்னா நீங்க லூசு லைன்ல போய் நிற்க போறேன்னு சொல்றீங்க. ஏய் வேற என்ன பண்றது? குழந்தை கேக்குது. என்ன பண்ண முடியும்? லைன்ல நின்று தான் வாங்கலாம். அம்மா இந்த கூட்டத்தில் போய் லைன்ல போய் நின்னீங்கன்னு வச்சுக்க, நாளைக்கு காலையில் தான் சக்கரை பொங்கல் வாங்கிட்டு வருவீங்க. அதுக்கு பேசாம வீட்டில் போய் அவளுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். நம்ம வீட்டில் செஞ்ச கோயில் பிரசாதம் மாதிரி வருமா? எனக்கு வீட்டில் செஞ்ச பொங்கல் வேணாம். இங்கே இருக்க பொங்கல் தான் வேணும். அது சூப்பரா இருக்கு. இப்போ வர ஆக்கத்துக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. போதிய திட்டாதடி. ஏக்கா நீ செல்லம் கொடுத்து கெடுக்கிறக்கா பசங்களை. சின்ன பசங்களாம் அப்படிதான் இருக்கும். அதுங்க எது கடன் பிடிக்கும் எது கடன் பிடிக்காது நம்ம சொல்லவே முடியாது. குழந்தைங்க அழ வைக்காம அதுங்க என்ன ஆசைப்படுதோ நம்ம செஞ்சே ஆகணும். வானத்தில் போற நிலா பூச்சி தர சொல்லுங்க. பூச்சி கொடு. இந்த சதீஷ் பையன் வர எங்க இருக்கான்னு தெரியல. அவன் வந்தாலாவது இந்த சந்தில பூந்தாவது போய் பிரசாதம் வாங்கி வந்துருவான். எவ்வளோ மணி எங்க சுத்தி இருக்குன்னு தெரியல. அந்த பக்கம் சீரியல் லைட்லாம் போட்டுன்னு இருக்காங்கடி. அந்த பக்கம் இருக்காங்களோ? ஃபோன் பண்ணி பாரு எங்க இருக்காங்க கண்டுபிடி. என்னைய ஃபோன் பண்ணிட்டு எடுக்கவே இல்லையா அந்த பசங்க? நேரம் பார்த்து ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறானுங்களே. சரி அந்த பக்கம் போய் பார்க்கலாம் இருக்கிறாங்களான்னு. அம்மா எனக்கு சக்கரை பொங்கல் வேணும். இது ஒண்ணு. சரி இரு அண்ணனை கூப்பிட்டு எல்லாம் நினைக்கணும்னு சொல்லி சக்கரை பொங்கல் வாங்கலாம்னா? வாங்க நம்ம வர வழியில விளையாடிட்டு இருந்தான். பாத்தியா? சொல்லக்கூடாது அம்மா கிட்ட. சதீஷ் இங்க இருக்கானே. நீங்க பாக்கலையா அவனை? நான் எங்கடி பார்த்தேன்? அவன் அங்கதான் இருக்கான். சரி வாங்க போய் பார்க்கலாம். உங்க 2 பேருக்கு நிறைய சக்கரை பொங்கல் வேணுமா? ஐயோ எங்களுக்கு வேணாம்ப்பா. வேணாம். அப்ப நடங்க. சக்கரை பொங்கலையே மறைச்சு பார்த்து நிற்பீங்க. லைட்லாம் சூப்பரா போட்டிருக்காங்க பாத்தியா?
சரமா தங்க விட்டுருக்காங்களே. என்ன சதீஷ் பையன் எங்க இருக்கா முதல்ல கண்டுபிடிக்கிறீ. சஞ்சு அண்ணா எங்க பார்த்தேன்? அம்மா இங்கதானே விளையாடிட்டு இருந்தா. இங்கதானே, இங்க இல்லையே. ஏக்கா இன்னொரு வாட்டி ஃபோன் பண்ணி பாருக்கா, எங்க இருக்காங்கன்னு கேளுக்கா. இந்த அருணுக்கு எங்க கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? என்னடா அத்தை பசங்களாம் திருவிழாக்கு வரேன்னு சொன்னாங்களே, இன்னும் கிளம்பலையா, வந்தாங்களா வரலையா, கொஞ்சம் கூட அவனுக்கு அக்கறையே கிடையாது. எப்படின்னா போட்டான்னு சொல்லிட்டு அவன் வேலையில் அவன் கரெக்டாக இருக்கான். கொஞ்சம் கூட பாசமே கிடையாதுமா அவனுக்கு. ஃபோனில் மட்டும் தேன் வழியே பேசுவான். அப்புறமா ஃபோன் பண்ணட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு. ஏண்டி அம்மா நம்ம சின்ன வயசுல இந்த மாதிரி தான் தூக்கி வச்சிருந்துருப்பாங்க. ஆமா ஆமா. தலை எல்லாரும் இங்க இருக்காங்க தலை. டேய் இவனா எங்கடா போயிருந்த நீ? அம்மா அருண் மாமா கூட தான் இருந்தேன். என்ன ஃபோன் பண்ணா உங்களுக்கு ஏன்டா ஃபோனே போக மாட்டேங்குது? அருண் மாமா ஃபோன்ல சுத்தமா சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆயி போச்சு. சஞ்சு வந்தா உனக்கு பிரசாதம் சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல். என்ன அவட பிரசாதம் வாங்கிறதுக்கு தானே தேடினே இருந்தேன். அங்க என்னடா அவ்வளவு கூட்டம் இருக்குது, அம்மாக்குள்ள வருவாங்களே, முன்னாடி வாங்கி வைக்க மாட்டியா? இதெல்லாம் இது மொத்தம் வாங்கி வச்சிருக்கா. ஏமா எவ்வளவு கூட்டம் பாத்தீங்கன்னா, நம்ம ஊரோட இங்க 10 மடங்கு கூட்டம் அதிகமா இருக்குதுமா. இதே நாங்க சீரியல் லைட்லாம் மாட்டணும், இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் மாட்டணும்ன்றதுக்காக எங்களுக்கு இந்த சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க. ஏன்னா இந்த கூட்டத்துல நின்னெல்லாம் பிரசாதம் வாங்கவே முடியாது. அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்தேன், உங்களுக்கு வாங்கி வைக்கலான்னு போட்டு நசுக்குறாங்க. ஐயோ வேணா சொல்லிட்டு ஓடியே வந்துட்டு நாங்க வந்து பிரசாதம் கொஞ்சம் சாப்பிட்டா போதும், ஆளுக்கு கொஞ்சம் எடுத்து வாயில போடுங்க போதும். குழந்தை இது வாங்கி வச்சுக்கிட்டு பெரிய விஷயம். தெரியுமா பாத்தீங்களா எவ்வளவு கூட்டம்னு? நீ சாப்பிட்டியா? நான் கொஞ்சம் எடுத்து வாயில போடுங்க. ஏண்டா பிளேட்டா தருவாங்க, நாங்க போய் இடம் பிடிக்க போறோம், புளி சாதம் வாங்க போறோம், சக்கரை பொங்கல் வாங்க போறோம், சுண்டல் வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்தீங்க. கடைசியில என்ன தொன்னையில குத்துருக்காங்க போல சக்கரை பொங்கல். ஏக்கா ஏக்கா கலாய்க்கிற? நான் கூட அவ்வளவு ஆசையா தான் வந்த பிளேட்ல வாங்கி போலான்னு. வாய்ப்பே இல்லை. நம்ம ஊர்ல பிள்ளையார் கோயில்ல பிளேட்டா தருவாங்க, சக்கரை பொங்கல், புளி சாதம், பிரிஞ்சி சாதம், அது இதுன்னு. இங்க இவ்வளவு கூட்டம் இருக்குது, பிளேட்ல கொடுத்தாங்கன்னா விலைக்காவது. அதான் தொலைல போட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துருக்காங்க. அதுக்கே எவ்வளவு கூட்டம் பாத்தீங்களா? சரி நீ மட்டும் தான் இருக்கிற, அருண் எங்க? அங்க லைட் கொஞ்சம் கீழே இறங்கி போயிடுச்சு, அதை தூக்கி கட்டி நிக்காங்க. தொழில் எங்கன்னா போயிட்டு யாரா உன்னை கட்டின்னு போயிட்டாங்களா, யாரா தூக்கி போயிட்டாங்கன்னு பயந்தே போயிட்டேன் சதீஷ். என்ன யாருமா தூக்கின்னு போறா? தூக்கின்னு போனா கூட திரும்ப இங்கே விட்டுட்டு போயிடுவாங்க. உன்னெல்லாம் வச்சு எங்க வீட்டுல சமாளிக்க முடியாது, ஓடணும். என்ன தெரியுமா கரெக்டாக சொல்றேன். ஆமா ஆமா, நீ போக வேண்டியதுதான். யாரெல்லாம் கூப்பிட்டாங்கன்னா நான் மட்டும் ஜாலியாக வீட்டுல இருந்திருப்பேன்ல. இவளுக்காக கஷ்டப்பட்டு அடித்தடி வாங்கி சக்கரை பொங்கல் வாங்கி வச்சிருக்கேன். போக வேண்டியது தானே கேட்கறா பத்தியா? அண்ணன் மேல கொஞ்சம் கூட பாசம் கிடையாது. கூடா சக்கரை பொங்கல் கொடுடா. அஞ்சு அண்ணா வாடா போடலாம் சொல்லக்கூடாது. நான் அப்படிதான் சொல்லுவேன். அவன் என்ன அடிச்சான் தெரியுமா வீட்டுல? ஐயோ அசிங்கப்படுத்துதே. வாங்க அத்தை, இப்பதான் வரீங்களா? ஆமாப்பா இப்பதான் வரோம். முன்னாடியே வந்திருந்தீங்கன்னா நல்லா சாமியெல்லாம் ஊர்வலம் போச்சு, அதெல்லாம் பார்த்துருக்கலாம். எங்க 2 பேரும் கிளம்புறாங்க அவ்வளவு நேரமா கிளம்புறாங்க. மேக்கப் முடியவே மாட்டுது. ஓ இவங்களால தான் லேட் ஆகி போச்சா? இம்மா போய் கலக்குதுற இந்த ஒயிலாட்டம் மயிலாட்டம் அதெல்லாம் போச்சுமா. நீங்களா வரீங்கன்னு பார்த்தா நீங்க வரவே இல்லை. எங்க போன்ல சார்ஜே இல்லை, இல்லைன்னா வீடியோ எடுத்து வச்சிருப்போம். ஆமாம், எப்பவுமே என் ஃபோனில் சார்ஜ் இருக்கும். இன்னைக்குன்னு பார்த்து சார்ஜ் போட மறந்துட்டேன். ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அதான் நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன், நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்கறதுக்கு ஃபோனே போக மாட்டேங்குது. வீட்டுக்கு போய் தான் சார்ஜ் பண்ணோம். அந்த ஃபோனை சார்ஜ் போடாதீங்க, ஊருக்கா போடுங்க. ஊருக்கெல்லாம் போட முடியாது, எனக்கு இருக்கிறது அந்த ஒரு ஃபோனு. அதை ஊருக்கா போட்டு நான் என்ன பண்ணுறது? ஒரு சார்ஜ் கூட போட்டு வைக்க முடியல, அப்புறம் எதுக்கு அந்த ஃபோனு? திருவிழா நடக்குது, அழகாக ஃபோட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும் அப்படின்னா தான் ஃபோன்லாம் வச்சுக்கணும். அதுக்கு யூஸ் ஆகாத ஃபோன் எதுக்கு உங்களுக்கு? என்ன பண்ணுறது, நேரம் பார்த்து சதி பண்ணிடுச்சு. எப்பயுமே ஃபுல் சார்ஜ் இருக்கும், இப்போ 0 இருக்குது. சரி விடுப்பா. வீடியோ எடுத்துகிட்டு போயிருந்தா அம்மாட்ட காமிச்சிருக்கலாம் அத்தை. அம்மா தான் வரல கோவிலுக்கு, நான் தான் சார்ஜ் போட மறந்துட்டேன். நான் ஒரு இடத்துல இருந்தா தானே ஃபோனில் சார்ஜ் போடுவேன். என்னத்த? ஒன்றும் இல்லைப்பா, என் பசங்க வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க, ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. அதை எடுத்து போய் உங்க அம்மா காமிக்கலாம். ஆமாம் எல்லாமே முடிஞ்ச பிறகு வந்திருக்கீங்க, எதை வீடியோ எடுத்து வச்சிருக்கீங்க? இந்த சீரியல் லைட்லாம் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன்டா, அதை தான் சொல்கிறாங்க சித்தி. அம்மா வீட்டுக்கு போன உடனே எனக்கு வந்து இந்த வீடியோ எடுக்கிற மாதிரி பெரிய ஃபோனை வாங்கி கொடுங்கம்மா. ஆமாம் ஏற்கனவே படிக்கிறது ரொம்ப அழகு, என் பட்டன் ஃபோனே விட்டு வைக்க மாட்டேங்கிற. இதில் வேறு உனக்கு வந்து வீடியோ எடுக்கிற மாதிரி ஃபோன் எடுத்து தரணுமா? நீ படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் உனக்கு அந்த மாதிரி ஃபோன்லாம். அம்மா இப்போ எல்லாருமே வச்சிருக்காங்கம்மா வீடியோ எடுக்கிற ஃபோனை. நாங்கள் பார்த்த சின்ன பசங்களாம் வீடியோ எடுத்துன்னு இருக்காங்க, அவங்க வீட்டில் எடுத்துன்னு எல்லாருக்கும் காட்டுறதுக்கு. நான் வந்து அப்பா கிட்ட கேட்டு வாங்க போகிறேன் அந்த மாதிரி ஃபோனு. வாங்க சமைத்தே வாங்க வாங்கிட்டேன். உங்கள் ஃபோனில் வீடியோ எடுக்க முடியாது, ஒன்றும் எடுக்க முடியாது. அந்த ஃபோனை வச்சு என்ன பண்ண சொல்கிறீங்க? எங்கள் கிளாஸ் பசங்களுக்குலாம் நான் வந்து நான் இந்த மாதிரி திருவிழாக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டேட்டஸ்லாம் வைக்கலான்னு பார்க்குறேன். ஆனால் உங்கள் ஃபோனில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆமாம் அந்த பசங்களுக்கு இப்போ காட்டி என்ன பண்ண போகிறா? போய் சொல்லு, இந்த மாதிரி திருவிழாக்கு போனோம், இந்த மாதிரி மயிலாட்டம் ஒயிலாட்டம் போய் கலாட்டெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லாது போதும். நீ ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து தான் உங்கள் பசங்களுக்குலாம் காமிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களாம் டிவியில் பார்த்துருப்பாங்க அதெல்லாம். ஆமாம், நீங்கள் சொன்ன பிறகு ஞாபகம் வருது. இதில் வந்து திருவிழாவை வீடியோவை எடுத்து நம்ம லோக்கல் சேனலில் போடுவாங்க, இந்த மாதிரி இந்த திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்துக்கலாம். ஓ டிவிலாம் வருமா உங்கள் திருவிழா? வருவத்த. சரி வாங்க, அந்த பக்கமாக தெருக்கூத்து போட்டிருக்காங்க, அது போய் பார்க்கலாம். இவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிச்சிட்டாங்களா? 11 மணிக்கு தானே ஆரம்பிப்பாங்க. எல்லாரும் நைட்டில் முழிச்சுன்னு இருக்க மாட்டேங்கிறாங்க, தூங்கிடுறாங்கன்றதுனால சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வேறு 2 கூத்து வைக்க போகிறாங்க உங்களுக்கு. ஒன்று முடிஞ்ச பிறகு இன்னொரு கூத்துன்னு. அப்படியா? அப்போ விடிய கூத்து தானே? வாங்க போய் பார்க்கலாம். கூத்துலாம் பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது? சின்ன வயசுல பார்த்ததில்ல,
நம்ம வீட்லயே கூத்தா போதும், நம்ம எங்க போய் திருவிழா போய் கூத்து பார்க்கறதுன்னு இத்தனை நாளா பார்க்காம இருந்தேன். இன்னைக்கு தான் வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ராமாயணம், மகாபாரதம், திரௌபதி கதை எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆனா இவங்க போட்டுக்க ட்ரெஸ்லாம் எங்க வைக்கா? அதெல்லாம் அவங்களே தயாரிச்சு ரெடி பண்ணுவாங்க, கடையில் விற்காது. அது போட்டுக்க ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. தீபாவளிக்கு இனிமே ட்ரெஸ் வாங்கலாம்னு இருக்கேன். வாங்க வாங்க, சூப்பராக இருக்கும். ஹைலைட்டா அந்த கூட மாதிரி ஒரு பாவாடை சட்டையா தெரியல போட்டுக்க பத்தியா, அந்த மாதிரி தான் வாங்கலாம். அப்புறம் தலையில அடிச்ச கிரீடம், அந்த மாலை எல்லாம் சூப்பரா இருக்கு. அம்மா என்னம்மா வச்சுக்கிற வாங்காம பார்த்து நிற்கீங்க? ஏண்டே இதோட அருமனை உனக்கு தெரியுமா? அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாரு. அம்மா அவங்க என்ன சொல்றாங்கன்னு எனக்கு புரியலம்மா. நல்லா உன்னிச்சு கேளு, அப்பதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியும். அவங்க ஒரு கதையை அப்படியே விளக்கி பேசுவாங்க. அதான் அவங்க தமிழ்ல தான் பேசுறாங்களா? ஆமாண்டி, தமிழ்ல தானே பேசுறாங்க. இதுக்கு முன்னாடி கூத்துலாம் பார்த்ததே இல்லையா? இல்ல சித்தி, நான் பார்த்ததே இல்லை. எவ்வளவு நல்லா இருக்கும். சின்ன வயசுல கோயில் திருவிழால ஒரு கூத்து தவறாம நானும் எங்க அக்காவும் பார்ப்போம் தெரியுமா? அதோட அருமையில அவங்களுக்கு இங்கிருந்து தெரியும். அந்த டிவியோ ஃபோனோன்னு இருப்பாங்க. டிவி கூட அவ்வளவா இப்பெல்லாம் பார்க்கறது கிடையாது. அந்த ஃபோன்ல தான் 24 மணி நேரமும். அந்த ஃபோன்ல அப்படி என்னதான் இருக்குன்னு ஒன்றும் தெரியல எனக்கு. ஏண்டி அம்மா வேண்டிய ஆரம்பிச்சு விட்டு இப்போ பாரு, பேசினே இருக்க போறாங்க பாரு. அதுக்கு உனக்கு புரியல கூட கும்பல் வேடிக்கை பாரு. ஏண்டி அவர் என்ன சொல்றாருன்னு எனக்கு புரியலடி. எனக்கு மட்டும் புரியுதானே? நான் பாட்டு கும்பல் பார்த்தேன் அது மாதிரி பாரு. ஏண்டி அவரை பார்த்தா ராவணன் மாதிரி இருக்குல்ல? ஆமாக்கா, அவர் தான் ராவணன் போல இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு அவருக்கு 10 தலை வந்துடும். ஓ 10 தலை ராவணன் அவரு? ஒருவேளை வள்ளி முருகர் வேஷம் போட்டிருக்காங்களோ? என்னன்னு எனக்கே சரியா தெரியலக்கா. கும்பல் பாருக்கா, அவசரம் எடுக்காதுக்கா. இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்தா தான் கரெக்டா புரியும். இவங்களுக்கு என்னன்னு தெரியலடி, ஊத்து ஊத்து பார்த்துன்னு இருக்காங்க. அதுக்குதான் கூத்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்திருக்கணும். அப்பதான் கரெக்டாக கதை சொல்லி ஆரம்பிச்சிருப்பாங்க. நடுவில் வந்து பார்த்தா ஒன்றும் புரியல. அம்மா சக்கரை பொங்கல் சாப்பிடலாம். அம்மா வீட்டுக்கு போலாமா? அடி வாங்க பாரு கும்மனு. தூக்கமா வருதுமா. இந்த கதை முடிஞ்ச பிறகு போலாம். ஐயோ எத்தனை மணிக்கு முடியும்னு தெரியலையே. வீட்டுக்கு போய் போனை நோண்டணும் அதானே கும்மன் பாரு. இங்க இருக்க கோயிலுக்கு வரத்துக்கே உங்களுக்கு மேக்கப் பண்ணி வரத்த கஷ்டமா இருக்குது. அவங்க பத்தியா எவ்வளவு மேக்கப் போட்டுருக்காங்க. இதை போட்டு நைட்டு ஃபுல்லா நடிப்பாங்க. எவ்வளவு கஷ்டம் அது. முகத்துல பத்தியா எவ்வளவு கலர்லாம் பூசிருக்காங்க. பத்தாவதுக்கு அவங்க போட்டுருக்க ட்ரெஸ்லாம் பற்றி அதெல்லாம் எவ்வளோ வெயிட்டாக இருக்கும். இதில் வேறு லேடிஸ் வேஷம் போட்டுருக்காங்கன்னா அப்பப்போ வேறு கலர் ட்ரெஸ் மாற்றுவாங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. இந்த மாதிரி கடைக்கில் நம்ம தானே ஆதரவு கொடுக்கணும். ஏன் தலை அவங்க வச்சிருந்தா நிஜமான கத்தியா, ஒரிஜினல் கத்தியா? இல்லைடா ஒரிஜினல் கத்தி கிடையாது. அவங்க வந்து செட்டிங் கத்தி வச்சுருவாங்க. பார்க்க இவ்வளோ கெத்தாக சூப்பராக இருக்கார்ல? ஆமாம், அவர் தான் ஹீரோ. எங்கள் அம்மா ஆதரவு கொடுக்குறேன் எவ்வளோ நேரம் கழிச்சு வருவாங்கன்னு தெரியல வீட்டுக்கு. ஏக்கா இன்னைக்கு 2 கூத்தா, இது முடிஞ்ச பிறகு இன்னொன்று கூட இருக்குது. அதையும் பார்த்துட்டு தான் இங்கேருந்து கிளம்புறோம். பெரியமா அவங்க 2 பேரும் வேணா நான் வச்சு வீட்டில் விட்டுட்டு வரட்டுமா? அவங்களுக்கு வேற வேலை கிடையாது, கொஞ்ச நேரம் இருக்கட்டும், அதுக்கப்புறமா கூட்டிட்டு போ. ஐயோ இன்னும் எவ்வளோ நேரம் இங்கே இருக்கணும்னு தெரியலையே. கும்பிடு நண்டி, எங்கன்னா வாய் வச்சு சும்மா இருக்கே கொஞ்ச நேரம். அவங்க என்ன பேசுறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இப்போதான் டிவி ஃபோன்லாம், முன்னாடிலாம் இதில் தான் வந்து எல்லா கதையும் சொல்லுவாங்க. ராமாயணம், மகாபாரதம், வள்ளி கதை, முருகர் கதை, எல்லா கதையுமே இல்லை நாங்கள் தெருக்கூத்து பார்த்தா கற்றுக்கணும் தெரியுமா? அப்புறம் டிவி யாருக்குமே டிவி இருக்காது. இதோட அருமெல்லாம் உங்களுக்கு எங்கேருந்து புரியும்? முதல்ல எந்த கதையும் கேட்கறதுக்கு எங்களுக்கு பொறுமை கிடையாது. அத்தை பார்க்குறேன், ரீல்ஸ் பார்க்குறேன், அத்தை பார்க்குறேன், இத்தை பார்க்குறேன், தள்ளி 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 விட்டு போய் நேர்ப்பாங்க. அந்த ஒரு டைலாக்கு ஒரு பாட்டை எப்படி மனப்படம் பண்ணி பாடுறாங்க பார்த்தியா? நம்ம ஒரு வார்த்தை கூட மாறாது, கரெக்டாக பேசுகிறாங்க பாரு. அது பாட்டும் பண்ணோம், டான்ஸும் ஆடணும். ரொம்ப கஷ்டம் இல்லை? ஆமாம், அந்த மேக்கப், அந்த ட்ரெஸ்ஸு, பாட்டு எல்லாம் ஒன்றா வரணும். கஷ்டம் தான். ஐயோ 2 பேரும் ரசிச்சு பார்க்குறாங்களே. உங்களுக்கு மட்டும் என்ன புரியுதுன்னு தெரியலையே. நம்ம சின்ன வயசு இருக்கும்போது கூத்து ஆடினவங்களாம் இப்பெல்லாம் வயசாக போயிட்டுருக்கலாம் உங்களுக்கு. ஆமாம், அவங்க இருக்கிறாங்களா இல்லையா தெரியல, அப்படியே வயசானவங்க தான். இவங்களாம் அவங்களோட வாரிசாக இருப்பாங்க. இவங்களுக்கு வயசு கம்மியாக இருக்குல்ல. கொஞ்சம் விட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு கடை விருந்தே சாப்பிட்டு வருவாங்க போல இருக்கு இவங்க 2 பேரும்.